எல்ஐசி பாலிசி எல்ஐசி பாலிசி எல்ஐசி பாலிசி என்ன தாங்க அந்த எல்ஐசி பாலிசி? உங்கள் எல்ஐசியில் எத்தனை பிளான் தான் இருக்குது? எது மாதிரியான செக்மெண்ட்டில் தான் பாலிசி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தார். அந்த கேள்விக்கான வீடியோ தான் இது. எத்தனை பாலிசின்னு கேட்டால் காம்பினேஷன் பிளான்ஸாக எங்களால் 100 பாலிசி எங்களால் கொடுக்க முடியும். நம்பர் ஆஃப் பாலிசி சொல்லலை. அதாவது எல்ஐசியில் செக்மெண்ட் வைஸாக எது மாதிரியான பாலிசி வச்சுருக்கீங்க அப்படின்ற கேள்விக்கான ஒரு சின்ன தகவல் விளக்கம் மட்டும். ஃபர்ஸ்ட் ஒன், என்டோமெண்ட் பாலிசி, ஹோல் லைஃப் பாலிசி, டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி, மணி பேக் பாலிசி, பென்ஷன் பாலிசி, சில்ட்ரன் பிளான், யூனிட் லிங்க்டு பாலிசி மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி. இப்படி ஒரு 8 செக்மெண்ட்டாக எல்ஐசியோட பாலிசிஸை நான் பிரித்து வச்சுருக்கோம். அதில் இப்போது என்டோமெண்ட் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கலாம். ஒரு பணம் கட்டிட்டு வரேன், அந்த பாலிசியை பணம் கட்டி முடித்தோடனே மொத்தமாக பல்க் ரிட்டனாக வேணும், அதுக்கு என்டோமெண்ட் பாலிசிக்கு போயிடலாம். ரெண்டாவது ஹோல் லைஃப் பிளான். வழக்கமாக நம்ம ஃபேவரட் பிளான் என்ன? வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் ஜீவனானந்த் பாலிசி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த பாலிசி ஹோல் லைஃப் பிளானாக வச்சுருக்கோம். 10 வருஷமோ 5 வருஷமோ பணம் கட்டுறாரு, கட்டி முடிச்சதுக்கப்புறமும் வாழ்நாள் முழுக்க இன்சூரன்ஸ் கொடுக்க முடியும் இலவசமாக பணம் கட்டாமல், அது ஹோல் லைஃப் பாலிசி. ரெண்டாவது டேர்ம் இன்சூரன்ஸ். அது என்ன டேர்ம் இன்சூரன்ஸ்? இன்னைக்கு தனியார் நிறுவனங்கள்லாம் கூவி விற்கிறாங்க இல்லையா? அதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ். லோவஸ்ட்டு ப்ரீமியம் ஹையஸ்ட்டு இன்சூரன்ஸ். பணம் கம்மியாக கட்டுறேன், எனக்கு திரும்ப பணம் வேணாம், இன்சூரன்ஸ் பாதுகாப்பை மட்டும் எனக்கு அதிகமாக கொடு அப்படின்னு கேட்டால் அது டேர்ம் இன்சூரன்ஸ். அதுக்கு நம்மக்கிட்ட இப்போ லாஸ்ட் டைம் நான் எடுத்திருந்தேன் இல்லையா, யுவா டேர்ம், அந்த யுவா டேர்ம், யுவா டெக் டேர்ம் இப்படின்ற சில பாலிசிலாம் எல்ஐசியில் இருக்குது. அதுக்கடுத்து மணி பேக் பாலிசி. அது என்ன மணி பேக் பாலிசி? 10 வருஷம் 15 வருஷம் லாங் டேர்மாக இருக்குது, எங்களுக்கு நடுவில் பணம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 வருஷமா 15 வருஷமா 20 வருஷமா யுவர் சாய்ஸ். அந்த பீரியடுக்குள்ளே ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் கட்டக்கூடிய பணத்திலேருந்து போனஸை திரும்ப கொடுத்துறோம். இது மணி பேக் பாலிசி. அடுத்தது பென்ஷன் பாலிசி. ஒரு மனுஷனுக்கு பென்ஷன் எல்லாருக்கும் ஆசை தான். இன்றைக்கி கவர்மெண்ட் அரசு ஊழியர்லேருந்து எல்லாருக்கும் இன்றைக்கி பென்ஷன் கிடையாது. ஆனால் எல்ஐசியில் பாலிசி எடுக்கக்கூடிய மக்களுக்கு நிரந்தரமான வாழ்நாள் முழுக்க கேரண்டீடான டேக்ஸ் இல்லாத ஒயிட் மணி பென்ஷன் எல்ஐசியால் கொடுக்க முடியும். அதுக்கு ஜீவன் அக்ஷய், ஜீவன் சாந்தி 2 விதமான சூப்பரான பாலிசி எல்ஐசி வச்சுருக்கு. அது பென்ஷன் பிளான். அதுக்கடுத்து சில்ட்ரன் பிளான். ஒரு குழந்தையை பற்றிட்டோம்னா குறைஞ்சபட்சம் படிக்க வைக்கணும், சொத்து சம்பாதிக்கணுன்றது அவங்கவுங்க ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி. குறைஞ்சபட்சம் நம்ம கடமையை முடிக்கணும்னா, கடன் இல்லாமல் வாழணும்னா அந்த குழந்தைக்காக திருமணம் மற்றும் படிப்பு, இது நம்மளோட கடமை. ஏன்னா இந்தியாவில் பிறந்துட்டோம் இல்லையா? அதுக்கான ஸ்பெஷலான அருமையான பிளான் வந்து சில்ட்ரன் பிளானுக்காகவே நியூ சில்ட்ரன் மணி பேக் மற்றும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது குழந்தைகளுக்காக மட்டும். இது 6வது. 7வதாக வந்து யூனிட் லிங்க்டு பிளான். ஐயோ ஷேர் மார்க்கெட்டான்னு ஷாக்காகலாம் வேணாங்க. நேரடி ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் எல்ஐசியோட என்டையர் பிளான் மொத்தமும் வெரி டிஃப்ரெண்ட். உண்மையாகவே இந்தியாவில் எந்த பாலிசி எந்த நிறுவனத்தில் கொடுக்க முடியாத அளவுக்கு இப்போ லாஸ்ட் டைம் எஸ்ஐஐபி மற்றும் எல்ஐசியினுடைய எஸ்ஐபி மற்றும் எஸ்ஐபி இல்லைங்க, எஸ்ஐஐபி மற்றும் இண்டெக்ஸ் ப்ளஸ் நிவேஷ் ப்ளஸ் பாலிசி எடுத்தவங்களுக்கு 4 வருஷத்தில் 2 மடங்கு போனால் 2 மடங்காக மாறி இருக்குது. அதே ஷேர் மார்க்கெட்டு தான், அதே எல்ஐசி தான். மற்ற ப்ராடக்ட் மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணுற மாதிரி இல்லை. லாங் டேர்மில் எடுக்கக்கூடிய யூலிப் பிளான் எல்லாமே வெரி பெஸ்ட் பிளான். 7வது யூலிப், அதாவது யூனிட் லிங்க்டு பிளான். பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்கள் எல்ஐசி வச்சுருக்கு. அதை பற்றி விளக்கமாக அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான். ஜீவன் ஆரோக்கியா மற்றும் கேன்சர் கவர், வெரி மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளான். இந்த பாலிசி என்னென்னா பணம் திரும்ப வராது, மருத்துவ காப்பீடு, மருத்துவ செலவுகளுக்காக மட்டும் வகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பாலிசி எல்ஐசி வச்சுருக்கு. இப்போது எல்ஐசியினுடைய ஒட்டுமொத்த பிளான்ஸையும் ஒரு 8 செக்மெண்ட்டாக பிரிச்சிடலாம். என்டோமெண்ட் பிளான், ஹோல் லைஃப் பிளான், டேர்ம் இன்சூரன்ஸ், மணி பேக் பிளான்ஸ், பென்ஷன் பிளான், சில்ட்ரன் பிளான், பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்கள் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான். இதில் உங்களுக்கு உங்கள் வயசு என்ன, உங்களோட வருமானம் என்ன, எத்தனை வருஷம் உங்களால் செலுத்த முடியும், இதை முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த 8 செக்மெண்ட்டில் எந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பாலிசி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எல்ஐசி பாலிசி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வேண்டும், எல்ஐசியில் சர்வீஸ் என்ன தேவைப்படுதுனால கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் போட்டால் மட்டும் போதும். உங்களுடைய பேர் மற்றும் ஏஜை மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கான கொட்டேஷன் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொட்டேஷனை வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன். 1. 2வது விஷயம், அருணன் இன்சூரன்ஸ் பாயிண்ட்னு போய் கூகுளில் அடிச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு எல்லாத்துலேயும் ஆக்டிவாக இருக்கும். உங்களுக்கு எதன் மூலமாக எளிமையாக எங்களை ரீச் பண்ண முடியுதோ எங்களை ஈஸியாக ரீச் பண்ணி ஜஸ்ட் எங்களை வாட்ஸ்அப் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கான தகவல் சர்வீஸ் எங்களால் எளிமையாக கொடுக்க முடியும். அருணன் இன்சூரன்ஸ் பாயிண்ட் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.